பூவில் தோன்றும் வாசம் அதுதான் ராகமோ, இளம் பூவை நெஞ்சில் தோன்றும் அதுதான் தாளமோ, மனதின் ஆசைகள் மலரின் கோலங்கள், குயிலோசையின் பரிபாஷைகள், அதிகாலையின் வரவேற்புகள், புத்தம் புது காலை பொன்னிறவேளை. Hi, my name is Jocelyn. இஷிதா மீடியால ஸ்டார் வாய்ஸ் தங்க குரலுக்கான தேடல் பண்ண போறாங்க. ஃபேமஸ் சிங்கர்ஸ் நம்மள ஜட்ஜ் பண்ண போறாங்க. I am getting ready for this, and if you want to join, please register. இந்த இனிய மாலை பொழுதில் தங்கள் அனைவரையும் இந்த வீடியோவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். நான் ஸ்ரீனிவாசன் வெங்கட்ரமணன். இன்று நாம் ஒரு வளரும் கலைஞரை சந்திக்க போகிறோம், அவருடன் உரையாட போகிறோம். அவரோடு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குயிக்கா ஒரு 2-3 நிமிஷம் ஒரு முன்னுரையோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறேன். இன்னைக்கு நம்ம பாரத தேசத்திலையும் உலகத்திலுமே பாத்தீங்கன்னா என்ன நம்மளோட டாப் 3 கன்சர்ன்ஸ் ஆர் சேலஞ்சஸ் யோசிச்சு பாருங்களேன். ஒண்ணு, யாருமே சொல்லாமையே கூட சொல்லிடுவாங்க, இன்னைக்கு தேதிக்கு கொரோனாங்கிறது ஒரு பெரிய வியாதியா நம்ம எல்லாரையும் படுத்திட்டு இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி நம்ம சீனா நம்ம ஒரு எல்லையில, லடாக் எல்லையில ஒரு சின்ன ஒரு கைகலப்பு நடந்திருக்கு. அதுல பல பேர் உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் நம்ம வேண்டிக்கிறோம். அதே மாதிரி அவங்க எல்லாரோட தியாகமும் வீண் போகாது. நிச்சயம் நம்ம we will come out much stronger. மூணாவது, again very very sad news of a very leading Bollywood actor ஒரு டிப்ரெஷன்ல தவறி போயிட்டார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அது என்ன ஏதுங்கிறது அது ஒரு விசாரணையில போகட்டும். பட் இதெல்லாம் இந்த மூணையுமே எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம ஒரு நம்ம நிம்மதியா வாழணுமே, அதுதானே நம்ம ஒரு சந்தோஷமா இருக்கணும், லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழணும். அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம், தமிழ்ல கிளியரா சொல்லணும்னா எதை தின்னா பித்தம் தெளியும் நம்ம எல்லாரும் சுத்தின்னு இருக்கோம். அந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா I would say there are 2 important fields today that can save us through, that can help us sail through this tough challenges. ஒன்னு, கரோனான்னு சொன்னாலே இன்றியமையாதது மருத்துவம். மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இருக்கிற செவிலியர்களா இருக்கட்டும், டாக்டர்களா இருக்கட்டும், நிறைய பேர், எத்தனையோ பேர், போலீஸ்மேன், எத்தனையோ பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. மருத்துவர்களோட பணி நிச்சயமா இன்றியமையாதது இன்னி தேதிக்கு. அது யாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மை. அந்த கான்டெக்ட்ல இன்னைக்கு நம்ம ஒரு மருத்துவரை சந்திக்க போறோம். அந்த மருத்துவர் டாக்டர் சீதாராமன் ஐயர். அவர் மும்பைல இருந்து நம்ம கூட சேர்ந்து இருக்காரு. இன்னைக்கு அவர் ஒரு இளம் கலைஞர் கூட. அவரை பத்தி கொஞ்சம் பேச போறேன். அப்ப பார்க்கும்போது ஒரு மருத்துவமாச்சு, இன்னொன்னு என்ன, இசையினால என்னென்னமோ பண்ண முடியும். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மியூசிக் கேன் ஹீல் அப்படின்னு சொல்லி. அது இன்னைக்கு தேதிக்கு அகெயின் அந்த ஒரு கரோனானா எல்லாருக்குமே உடனே இது போயிடுறாங்களா அப்படின்னா இல்ல. மோர்டாலிட்டி ரேட் இஸ் குவைட் லோ லக்கிலி. பட் தென் தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ். அதுல அதை விட்டு வெளில வரணும்னா வெறும் மருந்து மாத்திரைகள் மட்டும் போராது. உங்களுக்கு மனசை சூத் பண்ற இசை வேணும், மியூசிக் வேணுங்கிறது அநேகமா எகெயின் உலகம் முழுக்க ஒத்துக்கொண்ட ஒரு கான்செப்டா இருக்கு. அந்த விதத்துல இன்னைக்கு லக்கிலி நம்ம இந்த டாக்டர் சீதாராமன் ஐயர் அவர் ரெண்டையுமே அழகான பிளெண்டிங். இஸ் அ டாக்டர், இஸ் ஆல்சோ மிருதங்கம் ஸ்பெஷலிஸ்ட். So I'm not very sure which one is higher or which one is, ஒரு தராசுல வச்சு பார்த்தா ரெண்டுமே சமதளமா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதை பத்தி அவர் சொல்றதுதான் இன்னும் பொருத்தமா இருக்கும். பிஃபோர் ஐ ஸ்டார்ட் வித் டாக்டர் சீதாராமன் ஐயர், எல்லாருக்கும் நம்ம மகாபெரிவா சொன்ன மாதிரி யுத்தம் துஜத்தை ஸ்வர்த்தாம் துஜத்தைன்னு, அதாவது நம்ம யுத்தமே வேண்டாம்னு தான் நினைக்கிறோம். அன்னைக்கு அந்த யூஎன்ல நம்ம MS சுப்புலட்சுமி பாட்டி பாடின மாதிரி அந்த மாதிரி இசையால நிச்சயமா நம்ம எல்லாரும் சுபிக்ஷமா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியுங்கிறத ஒரு பிரார்த்தனையோட இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் டாக்டர் சீதாராமன் அவர்களே, உங்களை பத்தி கொஞ்சம் சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷனோட ஆரம்பிங்களேன். வணக்கம் சார். ஸோ ஐ எம் டாக்டர் சீதாராமன் ஐயர். நான் மும்பைல தான் என்னோட MBBS பண்ணிருக்கேன். And I did my MBBS around in the year 2010. I started in the year 2010.
அதுக்கப்புறம் ஒரு 2015 வாக்குல ஐ finished my MBBS and subsequently my internship 2016ல. And this is the medicine aspect of my career. And as regards to the Mridangam aspect, I've been performing as a Mridangam artist for the last 10 years away. And by God's grace, Periva Ashirvadathla, things are going well. And it has led me to this situation and to this happy moment right now that you're interviewing me for the same. But before I start on the interview or before I answer your particular questions, I would definitely like to take this opportunity to pray for the families of our brave hearts who have given their ultimate sacrifice. So I would definitely pray for the armed soldiers and Jai Hind. Thank you. சந்தோஷம். ஒரு டாக்டரா இருந்துட்டு அதே மாதிரி ஒரு மிருதங்கம்ங்கிற ஒரு ஒரு பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்க வந்து சூஸ் பண்ணி இவ்வளவு தூரம் ஒரு வளரும் கலைஞரா அகைன் ஐ கீப் சேயிங் தட் ஐ பிலீவ் ப்ராபப்ளி யூ வில் சர்பாஸ் மை எக்ஸ்பெக்டேஷன் சேயிங் யூ ஹவ் டன். வளர்ந்த கலைஞரா கூட நிச்சயமா வந்து இந்த ஒரு இன்டர்வியூலயே கூட ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுல சொல்ற ஒரு வளரும் கலைஞர், ஒரு வளரும் மருத்துவர் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா வயசு வித்தியாசத்தையாவது வச்சுன்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஸ்டில் பட்டிங் அண்ட் யூ ஹவ் a lot more to grow. இப்பவே வந்து வாழ்க்கையில இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்க. இன்னும் நிறைய மோட்டிவேஷனல், நான் இன்னும் அதை பத்தி நிறைய பேசணும் உங்கள்கிட்ட. அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு உங்க மிருதங்க சாம்பிளோட எல்லாருக்கும் அந்த ஒரு இசை தேன் அமுதா எல்லாருக்கும் பரவட்டுங்கிறத ஒரு சின்ன ஒரு வினயமா வச்சுக்கிறேன். அதை ஆரம்பிப்போமே. முதல்ல ஒரு சின்ன ஒரு மிருதங்க அது கேட்கலாம் உங்கள்ட்ட. ஷியோர். ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. இத நம்ம வந்து நிறைய பேர் வந்து இசைன்னு நினைச்சாலே வாய்ப்பாட்டு அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி நம்ம எஸ்பெஷலி இந்த கர்நாடிக் மியூசிக்கா இருக்கட்டும், இல்ல நம்ம பஜனைகளா இருக்கட்டும், நாம சங்கீர்த்தனமா இருக்கட்டும், சினி ஃபீல்டா இருக்கட்டும், அதுல வந்து தாளத்தோட அந்த ராகத்தையும் இசைத்து பிளஸ் அப்கோர்ஸ் அந்த லிரிக்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டால்தான் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு மாதிரி நல்லா இருக்கும். வெறும் அரிசி மட்டும் சாப்பிட முடியாது. வெறும் வந்து நீங்க நார்த்ல இருக்கிறதுனால வெறும் ரொட்டி மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது. சப்ஜி வேணும். அதே மாதிரி ஒரு குலோப் ஜாமுன் வேணும். அந்த மாதிரி அதை வந்து நான் வந்து ஒரு ஜனரஞ்சகமா சொன்னேன்னாலும் அதுல வந்து நிறைய டீடைல்ஸ் இருக்கு. அதுல ஏன்னா எங்க ஒரு ஆடியன்ஸ்க்காக கேட்கிறேன். எனக்கும் உங்கள்ட்ட ரொம்ப தெரியாது பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்றோமே, அதை பத்தி நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன். நிறைய இப்போ ரீசெண்டா ஒரு புக்கெல்லாம் கூட வந்தது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த ரோல் ஆஃப் பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஜென்ரலா இந்த மியூசிக்ல எப்படி, அது ஆஃப்கோர்ஸ் மிருதங்கத்தோட ஸ்பெஷலிஸ்டி சொல்லுங்களேன் ப்ளீஸ். That's a very good question, sir. Actually, I would like to expand on the thought which you said. நீங்க ஆரம்பிச்சல் சமையல்ல, so I will perhaps give an example similar to that. Role of percussion in any music is like proper proportion of salt in cooked food. நம்ம சமைக்கிற போது சமையல்ல வந்து ப்ராப்பர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் சால்ட் இருந்தாதான் you will come to know. But what happens generally is people do not recognize the importance of the proper proportion of salt in the food. அது குறைச்சலா இருந்தாதான் public will come to know something is missing. Similarly, பிளெயினா ஒரு என்னதான் நல்ல vocalist இருந்தாலும் there are a lot of talented vocalists and lot of musicians who sing. So
வெறும் மியூசிக்னு நீங்க கேட்டேல்னா you can probably hear it for 10 minutes, 20 minutes, 30 minutes. வெறும் மிருதங்கம் ஒரு 30 minutes கேட்கலாம், வெறும் வயலின் ஒரு 30 minutes கேட்கலாம். பட் ஒரு காம்பினேஷன் ஒரு பிளெண்டா வரும்போது தான் you're able to enjoy it for many hours together. So this is the importance of percussion. But as regards to presence of percussion, it is inherent. Yeah, if I'm not mixing music with medicine, but everyone would be aware, the viewers especially, that heartbeat in inga vechelna or 72 beats per minute irukku, the beats itself. So music inherent da, but percussion is even more inherent. So in that sense, it is very much inherent, and the presence of percussion is eminent everywhere throughout the world. நீங்க வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்து வெஸ்டர்ன் மியூசிக் எடுத்துட்டேன்னா ட்ரம்ஸ், த கிளாசிக்கல் ட்ரம்ஸ், அண்ட் தெர் ஆர் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிரசன்ட். நீங்க நம்ம ஹிந்துஸ்தானி மியூசிக்னு எடுத்துட்டேன்னா நம்ம தப்லா இருக்கு, பக்வாஜ் இருக்கு, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி கர்நாடிக்ல அதே மாதிரி மிருதங்கம் இருக்கு, கட்டம் இருக்கு, கஞ்சீரா, டோல்கி. இவ்வளோ என்ன, நீங்க கான்சர்ட்டே விடுங்க, நம்ம கோவில்ல பகவானுக்கு ஏதாவது ஒரு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு வரும்போது தவில் இருக்கு இல்லையா, நம்ம நாதஸ்வரம், வெறும் நாதஸ்வரம் இருக்கிறது இல்லையா, நாதஸ்வரமோட தவில் இருக்கு. ஸோ தட் இஸ் த காம்பினேஷன் இன் விச் திங்ஸ் ஒர்க். அண்ட் I think people are realizing percussion's importance to a great extent. So that is the main role according to my humble opinion. Thank you. ஃபென்டாஸ்டிக். நீங்க அந்த ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோட ஆரம்பிச்சோம் நம்ம சாப்பாட்டை. அது வந்து எல்லாருக்கும் பிடிக்குங்கிறதுனால உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படிம்பா அந்த தமிழ்ல எல்லாருக்குமே தெரியும். அத மாதிரி அப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, மிருதங்கமோ அந்த ஒரு தவிலோ அந்த இது இல்லாதது வந்து ஒரு மியூசிக்கே குப்பையிலேன்னு சொல்லலைன்னாலும் நீங்க சொன்ன மாதிரி 30 நிமிஷத்துக்கு மேல அதை கேட்க முடியாது. அதே வந்து ஒரு கச்சேரினா எல்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதோட புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்க தவில பத்தியும் சொன்னீங்க. எஸ்பெஷலி நான் வந்து வளர்ந்தது மாயவரம், மயிலாடுதுறைன்னு. அங்க வந்து இந்த மயூர்நாதர் கோவில்ல அந்த தவிலோட அந்த நாதஸ்வரத்தை மல்லாரி வாசிச்சான்னா எல்லாருக்கும் அப்படி ஒரு 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 உத்வேகம் வரும். அந்த மாதிரி நிச்சயமா வந்து இதோட ரோல் வந்து அளவிட முடியாது. அப்கோர்ஸ் நிறைய பேருக்கு புரியாம இருக்கலாம், எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்க வந்து இதை கத்துன்றதுங்கிறது, ஒரு இசைங்கிறது ஒரு பெரிய ஒரு சாகரம், ஒரு பெரிய ஒரு ஜேர்னி. இட்ஸ் நாட் அ ஒன் டே ஆர் 1 வீக் ஆர் யூனோ கைண்ட் ஆஃப் 1 மந்த் 1 இயர் அந்த மாதிரி வந்து இசையை சொல்ல முடியாது. படிப்புனா கூட டு பி ஃபேர், நான் ஒரு இன்ஜினியர், நீங்க ஒரு டாக்டர் அப்படிங்கும் போது நம்ம எல்லாம் வந்து படிச்சது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் படிச்சிருக்கோம். அப்புறம் நம்ம மாஸ்டர்ஸ் பண்ணணும், பிஹெச்டி பண்றோம், யாரோ பண்றோம் பண்ணல, என்னதான் இருந்தாலும் அதுக்கு ஒரு கால நிர்ணயம் உண்டு. ஆனா இசைன்னு சொல்லும் போது நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க, இன்னும் கத்துன்னு தான் இருக்கேன் அப்படின்னு. உங்க பிராக்டிஸ் அதோட வந்து ஒண்ணு வந்து கத்துக்கிறது, இன்னொன்னு வந்து பிராக்டிஸ். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க எப்படி இதை வந்து மேனேஜ் பண்றீங்க? எத்தனை அவர் To be very frank, managingல வந்து for everything for that matter I should be crediting it to God's grace. And personal நீங்க பார்த்தேன்னா there are 2 things which I try to remember. ரெண்டு விஷயம் எப்போதும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். One is a concept which I heard. ஒரு உலகத்துல மோஸ்ட் எஃபிஷியன்ட் பர்சன் ஒருத்தர் இருக்கார், அண்ட் ரொம்பவே குறைச்ச எஃபிஷியன்ட் பர்சன் ஒருத்தர் இருக்கார். ஸோ when you compare these 2 people, அவ 2 பேர்ல என்ன விஷயம் காமனா இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, there is one thing definitely common. The one thing is 24 hours. So when you see that 24 hours is the unit which is common between these 2 sets of people, I think it is very much easy that once you come to know that அந்த 24 hours எப்படி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு அந்த ஒரு கான்செப்ட் மைண்ட்ல வந்துருச்சுன்னா, யூஆர் ஆல்ரெடி லேயிங் த ரோட் ஃபார் சக்சஸ். ஸோ சக்சஸ்க்கு ரோடு பண்ணியாச்சு. பட் அகெயின் ஆஸ் ஐ டோல்ட் யூ, த ரோட் டு சக்சஸ் அண்ட் சக்சஸ் இஸ் டெஃபினெட்லி அ ரிலேட்டிவ் டேர்ம் இல்லையா? ஸோ சக்சஸோட டெஃபினேஷன் வில் பி டிஃபரெண்ட் ஃபார் டிஃபரெண்ட் பீப்புள். உங்களுக்கு இருக்கிற சக்சஸ் எனக்கு மேபி சஃபிஷியண்டா இருக்காது, ஆர் வைஸ் வர்சா ஃபார் தட் மேட்டர். ஸோ சக்சஸோட பாயிண்ட்க்கு what I believe is that perhaps we should have a role model in everything. So if you have a base for inspiration or role model for that matter, then things become much easier. If personally speaking, since you asked my particular case, I've been very lucky to have inspiration in my academics as well as my music. Academics நீங்க பார்த்தேன்னா என்னோட மதர், என்னோட அம்மாவோட கசின்ஸ் நிறைய பேர் இருந்தா பெங்களூர்ல, இங்க அவ they were really good in academics, lot of my cousins. So you draw inspiration from them. Music nu paathelna, obviously when you have your inspiration to a great level, ipa Umayalpuram Shivaraman sir, everyone knows him, he's the living legend of mridangam, he is my guru as well. And
அவரோட ஒரு இன்ஸ்பிரேஷன் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஐ திங்க் திங்ஸ் வுட் பி மச் பெட்டர் பிகாஸ் யூ வில் ஸ்டே கிரவுண்டட் இன் தட் ஆஸ்பெக்ட். என்னதான் வாசிச்சு என்னதான் ஒரு இப்ப நீங்க இன்டர்வியூ எடுக்கிறீங்க, ஸோ ஆஃப்டர் திஸ் இன்டர்வியூ இஃப் ஐ ஃபீல் தட் இன்டர்வியூ முடிச்சாச்சு அப்படின்னா அந்த ஒரு கிரவுண்டடா இருக்கணும்னு ஒரு ஃபீலிங் வருது இல்லையா? ஸோ தட் வில் பி பர்சிஸ்டன்ட் இஃப் யூ ஹாவ் அ ரோல் மாடல் ஹூ இஸ் ஆஃப் அ பிக் ஸ்டேச்சர். பட் அட் த சேம் டைம் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் ஷுட் நாட் bob you down as well. So அந்த ஒரு பேலன்ஸ் மட்டும் கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். You should not be depressed or you should not be dejected by the comparison as such. பல பல ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசிட்டீங்க அதுக்குள்ள. அதாவது டிப்ரெஷன் அதை பத்திலாம் நான் நிறைய உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ்பெஷலி பீங் அ டாக்டர், ஐ பிலீவ் யூ ஹவ் அஃப்கோர்ஸ் யூ ஆர் ஸ்டில் யங் எனஃப், பட் ஐ பிலீவ் யூ ஆர் பெட்டர் தேன் மெனி ஆஃப் அஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சைக்காலஜி அது இதெல்லாம் பார்க்கணும் போது. அண்ட் இந்த காலத்துல நிச்சயமா அது ஒரு தேவையும் வேற இருக்கு. அதை பத்தி நம்ம பேசலாம் இன்னும் முன்னாடி. உங்க குருக்களை பத்தி பேச ஆரம்பிச்சீங்க. நம்ம வந்து ஒரு கர்நாடக சங்கீதத்துல ஒரு நல்ல ஒரு பாட்டு எனக்கு இப்ப டக்குன்னு ஞாபகம் வருது. நீங்க குருன்னு சொன்ன உடனே குருலேக எட்டு வண்டி தெளியக்க போகுது அப்படின்னு வரும். நம்ம வந்து தெலுங்கு எவ்வளவு தெரியுமோ தெரியாதோ, ஆனா பேசிக் தெலுங்கு எல்லாருக்குமே ஓரளவு புரியும். அப்படிங்கும் போது ஒரு குரு இல்லைன்னா குருவருள் இல்லையே திருவருள் இல்லை அப்படின்னு அதை அப்படியே ரஃப்லி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அது அந்த உங்க குருக்களை பத்தி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த குரு உமையாபுரம் சிவராமன் எல்லாம் பத்தி பேசிட்டே இல்லைன்னா அவர் வந்து அவரை மாதிரி எல்லாம் அவரை பார்த்தாலே நம்ம கை கூப்பிட்டு அவர் வந்து கும்பிடணும் போல இருக்கும். அவரை நேரா பார்த்து நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அவர்கிட்ட நீங்க கத்துன்றதை பத்தி கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்லுங்களேன் எங்க ஒரு ஆடியன்ஸ்க்காக. Definitely. In fact, if I do not mention the contribution of my gurus, then I will be doing a big injustice. So, avala pati definitely. In fact, I will take time to speak of them. To be very frank, na moonu guru kitta kattan irukken, and ellarkume common feature irukku. So, I would not state the obvious facts. Ena moonu gurume periya vidwan, periya vidvat padachavar, nalla gunam moonu perkume irukku. But perhaps I would enhance the experience which I have had with them. So நான் அவளோட என்ன ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன், மேபி ஐ ட்ரை எக்ஸ்பிளைனிங் தட். ஸோ நான் மிருதங்கம் ஆரம்பிச்ச முதல் பாடம் வந்து ஆரம்பிச்சது மும்பை ஸ்ரீ சங்கர நாராயண் சார் கிட்ட. அவர் வந்து மும்பைலயே ரொம்ப பெரிய வித்வான். ஸோ யூ ரியலைஸ் தட் யூ கம் டு மும்பை அண்ட் நீங்க மும்பை சங்கர் நாராயண் கேட்டா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவ்வளவு பெரிய வித்வான் அவர். ஆல் ஓவர் இந்தியாவும் தெரிஞ்சிருக்கு, பட் ஹி ஹஸ் மேட் இஸ் நேம் ஃப்ரம் மும்பை. ஸோ ஆரம்ப பாடம் அவர்கிட்ட ஆரம்பிச்சேன். அவரோட குணம் எப்படின்னா அவருக்கு ஹி ஹாஸ் அ ரோட் மேப் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட். ஒரு ஹாலிஸ்டிக் அப்ரோச்சா இருக்கும். அவர் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தானா ஒரு 5 வருஷம் கேச்சு வேர் ஹி ஷுட் பி, 10 years கேச்சு வேர் ஹி ஷுட் பி, பர்ஃபெக்டா அவர் ஜட்ஜ் பண்ணி வைப்பார். அண்ட் ஹி வில் டூ த நீட்ஃபுல் ஃபார் த ஸ்டூடெண்ட் அஸ் வெல். அண்ட் என்கிட்ட எப்போதுமே சொல்லுவார் அவர் கி ரோட்ல போனா, இனிஷியல் டேஸ்ல ரொம்ப சொல்லுவார் கி ரோட்ல போனா உன்னை பார்த்து சங்கர் நாராயண ஸ்டூடெண்ட்னு சொன்னா ஐ வில் பி ஃபைன், பட் என்ன பார்த்து ரோட்ல வந்து பப்ளிக் சொல்லணும் நீ வந்து டாக்டர் சீதாராமன் குருவா நீங்க அப்படின்னு. ஸோ தட் வாஸ் ஹிஸ் சென்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட். அண்ட் அவர்கிட்ட தான் நான் என்னோட டெபியூ ப்ரோக்ராம் பண்ணினேன். அண்ட் த டெபியூ ப்ரோக்ராம் வாஸ் சச் தட் ஹி மேட் மீ பெர்ஃபார்ம். த ட்ரைனிங் வாஸ் so efficient that in my debut program itself, I was the lead percussion artist amidst an ocean of stalwarts. So stalwarts nariya per Karnataka Sangeetham lendu organizers lendu ellaru vandu, and that to one of the most premier institutions of Chembur Fine Arts la nadandhathu. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து வித்வான் ஸ்ரீ பாபு ராஜசேகரன் சார் கிட்ட கத்துக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அவர் நம்ம he's a close family friend of us for the better part of 35-40 years now. So அவரோட ஸ்பெஷாலிட்டி பத்தி சொல்றதோட ஜாஸ்தி I'll perhaps think of saying a secret about him. So I perhaps feel that அவரை பத்தி ஒரு சீக்ரெட் இருக்கு. பகவான் வந்து அவரை படிக்கிற போது ரொம்ப நல்ல மூட்ல இருந்திருக்காரு போல இருக்கு, நல்ல ஒரு ஜெனரஸ் ஜாலி மூட்ல. ஏன்னா he has been blessed with so much of with enormous amounts of nalla gunamgal. And I don't know, humility perhaps should be his middle name. Just to give you an example, perhaps இப்போ லாஸ்ட் இயர் எனக்கு ஒரு கச்சேரி இருந்தது சென்னையில மயிலாப்பூர்ல 4 to 6. And he had a கச்சேரி at Mylapore itself from 6:30 to 8 at a different venue. So நான் அவர் இடத்துல இருந்தேன்னா பொறுமையா வீட்டுல இருந்து ஒரு 5 மணி கிளம்பி ஆடிட்டோரியம் ரீச் ஆகி டீ காஃபி எல்லாம் குடிச்சு நல்லா தெம்பா சொந்த கச்சேரிக்கு உட்காந்துருப்பேன். பட் வாட் ஹீ டிட் வாஸ் ஹி கேம் ஃபார் மை கான்சர்ட் அட் 4:30 itself. He sat through the concert, and after that the general pattern which happens during concerts is that
பப்ளிக் வந்து கான்சர்ட் முடிஞ்சோடனே எல்லாம் வந்து காங்கிராச்சுலேட்லாம் பண்ணுவா அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் இன் தட் சென்ஸ். ஸோ இவர் நான் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிருதங்கம் எங்கன்னு பார்த்தா காணும். மிருதங்கம் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுமான்னு நினைச்சேன். பட் அதுக்குள்ள பார்த்தா இவர் எடுத்துன்னு போயிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்க அதுக்கு தூக்கி he picked up the மிருதங்கம் and he was going to keep it in my car and I told him, சார் நீங்களும் தூக்க வேண்டாம் சார், எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க. ஸோ at that time he told me, நீ எல்லாம் நம்ம வீட்டு குழந்தைப்பா, நான் பண்ணாம வேற யாரு பண்ண போறா. ஸோ he does not see that he himself is a big vidwan and things like that. And last but definitely not the least, Umayalpuram Shri Shivaraman sir, Padma Vibhushan, God of Mridangam, living legend. அவர் பத்தி காட் ஆஃப் மிருதங்கம்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பா. அண்ட் மெனி பீப்புள் கம் டு மீ அண்ட் தே ஆஸ்க், ஏன் காட் ஆஃப் மிருதங்கம்னு பேர் இருக்கு அப்படின்னு. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸ் டு தட். மேபி பர்ஹாப்ஸ் த சிம்பிளஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா, he has done a lot of things in his life and achieved a lot of things which is not humanly possible. So மேபி அதனால காட் ஆஃப் மிருதங்கம்னு இருக்கலாம். அண்ட் அவரை பத்தி நீங்க யூ ஜஸ்ட் இமேஜின் த ஸ்டாச்சர் இல்லையா, மோர் தென் 7 to 8 decades ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபீல்ட்ல. பத்ம விபூஷன் நான் சொன்ன மாதிரி, காட் ஆஃப் மிருதங்கம், லிவிங் லெஜெண்ட், ஒரு அவதார புருஷன்னு நினைச்சுக்கிற எல்லாரும் அவரை. இவரை மாதிரி ஒரு பர்சனை நம்ம மீட் பண்ற போது ஒரு முதல் கிளாஸ்க்கு போகணும்னா, ட்விட்டர் பாஷையில சொல்லணும்னா பர்ஹாப்ஸ் ஹேஷ்டேக் பயபக்தி தான் என் உடம்புல ட்ரெண்ட் ஆயிருக்கணும். That was what was happening. But at the same time, he made me so comfortable with the first sentence itself. அவர் வந்து சீதாராமன் டாக்டர் விஜு ஒன்னும் கூப்பிட மாட்டார். அவர் வந்து நேரா, ஏய் சீதாராமா நல்லா இருக்கியா அப்படின்னு ஒரு அன்போட ஒரு பணிவோட அப்படி கூப்பிடுவார். அதுக்கப்புறம் உள்ள வந்தோடனே சாப்பிட்டியா, தூங்கினியா, எப்படி இருந்த, என்ன சாப்பிட்ட, எல்லா டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா இருந்ததா, எல்லாம் புரிஞ்சதா, எதுவும் டவுட் இல்லையே அப்படின்னு, திங்ஸ் விச் ஹி அப்சல்யூட்லி டஸ் நாட் நீட் டு டூ. அவரோட ஸ்டாச்சருக்கு அவர் வந்து ரொம்பவே ப்ரொஃபஷனலா இருந்துட்டு வந்தியா கிளாஸ்க்கு, ஓகே பை டாடா அப்படின்னு இருக்கலாம். பட் இஸ் அப்சல்யூட்லி நாட் தட் வே. அண்ட் உமையால்புரம் சிவராமன் சார் கிட்ட நான் இந்த ஜென்மத்துல மிருதங்கம் படிக்க கிடைச்சதுக்கு ஐ ஃபீல் மை லைஃப் இஸ் சேச்சுரேட்டட், ஓவர் சேச்சுரேட்டட் வித் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ். So sorry for taking that extra time, but that was necessary because their contribution is like which very much eminent. And gurus மட்டுமே இல்ல, குருவோட ஃபேமிலி மனுஷாலுமே எல்லாருமே ஒரு பிக் ஃபேமிலி மாதிரி தான். ஸோ சிவராமன் சாரா இருக்கட்டும், சங்கர் சாரா இருக்கட்டும், பாபு சாரா இருக்கட்டும், எல்லாரோட ஃபேமிலிஸுமே ஒரு they play a big part in your life. So கண்டிப்பா, thank you. கண்டிப்பா. அதாவது இவங்களை பத்தி இன்னும் பேசிட்டே இருக்கலாம். நிச்சயமா வந்து ஒரு இது இவங்களை வந்து நிறைகுடம் தழும்பாத மாதிரி இவங்களை பத்தி எவ்வளவு பேசினாலும் போராதுங்கிறது தான் உண்மை. நீங்க வந்து சொன்னதுனால எனக்கு ஒரு பர்சனல் டச் இருக்கிறத சின்ன சொல்லியே ஆகணும். பாபுங்கிறவர் வந்து நாங்க எல்லாருமே வந்து மாயாவரம் தான், வந்து அவரை பத்தி நிறைய தெரியும். அவரே வந்து I'm going to switch gear by the way. So far we have been talking about Mirdangam and your doctor thing, and I want our audience to also realize there is a very big angle, there is a big social angle to this whole discussion. எதுக்காக இதை வந்து நம்ம பண்றோம்? இந்த கேஷவ் என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவர் வந்து இதை இனிஷியேட் பண்ண உடனே அவர்கிட்ட சொன்ன போது அதை பார்த்த உடனே வாவ் அப்படின்னுட்டான். அந்த வாவ் என்னங்கிறத எல்லாருக்கும் இது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் மிடில் ஆஃப் தி இதுல இன்டர்வியூல இருக்கிறதுனால அதை கொண்டு வரது சரியா இருக்கும்னு நம்புறேன். இதை வந்து ஒரு மின்டர் மிக்ஸா பண்ண போறோம். திருப்பி we are going to come back to the மிருதங்கம் பார்ட். பட் பிஃபோர் தட், நீங்க பாபுவை பத்தி சொன்னதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். அவர் வந்து முதல்ல சின்ன வயசுல கத்துக்கும் போது அவருக்கு வரவே இல்லை. போடா உனக்கு ஒன்னும் வராது அப்படின்னு அவரோட குரு, நான் போடான்னு சொல்லக்கூடாது, எனக்கு நாங்களும் ஒரே வயசு தான் இருந்தாலும் சொல்றேன், அவரோட குரு வந்து அவருக்கு உனக்கு ஒன்னும் வராது அப்படின்னுட்டாலாம். அப்புறம் பார்த்தா he actually was a left hand. வந்து அந்த மாதிரி சவுத் பா அப்படிம்பாரு அந்த கிரிக்கெட்ல, அந்த மாதிரி அவரு பை த வே he is very interested in cricket and lot of other things. He is ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர் உங்கள மாதிரியே. அந்த மாதிரி அவரோட சிஷ்யர்களாலேயோ இல்லமோ உங்களுக்கும் அந்த மாதிரி வந்திருக்கு. அதை பத்தி இன்னும் பேசணுங்கும் போது அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன குறைபாடுன்னு சொல்ல முடியாது, மாற்று, அது நம்ம என்னமோ நினைக்கிறோம் வலது கையால தான் அடிக்கணும் அப்படின்னு. அது நானே அது வந்து போதான் கத்துட்டேன். அது இந்த மிருகத்துல 2 சைடு இருக்கு, ஒரு வந்து கருப்பா, நான் வந்து அகெயின் ஒரு லேமேன் டேர்ம்ல சொல்றேன், ஒரு பக்கம் வந்து கருப்பா இருக்கு, இன்னொரு பக்கம் வெள்ளையா இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். ஏன்னா எனக்கு மிருதங்கம் வாசிக்க தெரியாது. அந்த கான்டெக்ட்ல பேசும்போது அப்புறம் பார்த்தா அவர் வந்து லெஃப்டால அடிப்பார். என்னப்பா இது இப்படி இருக்கே அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன் அவரோட வந்து சேலஞ்ச் வந்து ரைட் ஹேண்ட்ல இல்ல லெஃப்ட் ஹேண்ட்ல ஹி இஸ் மோர் பவர்ஃபுல். அந்த மாதிரி உங்களுக்கும் பர்சனல் லைஃப்ல ஒரு சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதை வந்து சேலஞ்சுங்கிறத விட நம்ம வந்து அதை வந்து எப்படி நீங்க அதை ஓவர் கம் பண்றீங்க, அதை how do you convert into a motivational speaker for lot of youngsters, because you are a very very budding youngster and a lot of people looking up to these challenges. Could you please elaborate a little bit about your personal challenges if you don't mind, whatever you want to share here?
Please go ahead and share and then tell us how you overcome it. Definitely. So I believe at the point of interview, the contact of interview, when this particular interview was presented to me and I was invited for the same, I think the basis was purely music and medicine. But I think as soon as I spoke to the organizers as well as more I spoke to them, and they came to know of this particular aspect of my life, and they were shocked. At the same time, they were very much happy. They said that it's a big inspiration. So I don't know whether it's an inspiration or anything like that, but I would like to share it with people because, to be very frank, people who have not met me for more than 5 years, they won't be even knowing this aspect. அவ யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. யாரு டச்ல இருக்கோல அவளுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. So I finished my MBBS in the year 2015. 15 was my MBBS year. அதுக்கப்புறம் subsequent internship and everything was done. And during my internship period, I started facing issues in my retina. So gradually நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷன்ல பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருந்தது. And fast forward நீங்க பார்த்தீங்கன்னா right now the current situation at the time of this particular recording itself, it has progressed very rapidly. So much so that most of my vision is like taken because of this degenerative disorder. So my life has been impacted in that way. If you see, medicine was impacted for a couple of years when I take a break from my academics. Music will be affected because ஒரு தாளத்துக்கு வாசிக்கணும் தாளம்க்கு வாசிக்கணும் அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஸோ when you have to see the தாளம், then that particular aspect is affected. Third, there would be some people, I wouldn't say many, few people, ஃபேமிலிலேயே இருக்கலாம். ஃபேமிலினா ஐம் நாட் சேயிங் எவ்ரி ஒன், ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் மாதிரியோ இல்லை ஏதோ யாராவது ஒருத்தர் இருக்கலாம். there may be a stranger, there may be a friend who won't exactly understand what you're going through, because once this thing develops and it becomes a disability, I don't like to use this word disability, maybe different label is better, but It is not. but at the same time, the condition which I'm talking of, there is a big statistic and there is a big similarity between people who have some or the other issue in terms of disability. There's a big correlation between disability and depression. So this is something which people do not definitely know about. So these are the difficulties as such which I had to face in general. But enough of about the difficulties, because God has been so kind to me throughout my life. So I need to ஒரு சின்ன விஷயம் அதுல நீங்க கைண்ட் சொல்றீங்க பாருங்க, அதுதான் வந்து really motivates us. You told why the organizers felt so goodனு. அது குட்னா என்ன தெரியுமா, அந்த சேலஞ்ச நீங்க வந்து ஒரு கைண்ட், God has been cruel to me அப்படின்னு நீங்க சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா God has been kind அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, அங்கதான் வந்து அவன் நிக்கிறான் அப்படின்னு தமிழ் சினிமால சொல்ற மாதிரி நீங்க நிக்கிறது வந்து இப்ப உட்கார்ந்தாலும் நிக்கிறதுங்கிறது எதுக்காக சொல்றோம்னா அதுதான் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்களேன். எப்படி அதை நீங்க வந்து பாசிட்டிவா பாக்குறீங்க அதை சொல்லுங்க. Srinivasan sir, நீங்க வந்து சொல்றேன் I am being nice by saying that, but actually if I state the facts, you yourself will say that God has been very kind, because problem எல்லாருக்குமே தான் வருது இல்லையா சார்? இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஃபினான்ஷியலா வருது, வருது. Definitely. And it comes at different times of life. ஒருத்தருக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துடும், ஒருத்தருக்கு அப்புறம் வந்துடும். So problem is the constant in life. So in that way, but அவர் வந்து ப்ராப்ளம் கொடுத்திருக்கா, பப்ளிக் பர்செப்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், இவ்வளோ இப்படி ஆயிடுச்சு இது திங்ஸ் லைக் தட். பட் I'll tell you the antidotes which he has provided. நான் உங்களுக்கு 3 particular problems சொன்னேன். I'll tell you the antidotes also which he has provided. ப்ராப்ளமும் அவரே கொடுத்தது, சொல்யூஷனும் அவரே கொடுத்திருக்காரு பகவான். So in that sense, with respect to the medical difficulty which I spoke of, he, what do you say, made sure that எனக்கு வர பிரச்சனை அந்த ஆரம்ப காலத்துல டீஜெனரேஷன் ஆரம்பிச்ச போது, he made sure that that was exactly at the end of my medical career. ஒரு ஸ்டடீஸோட ஆஸ்பெக்ட்ல பேசுறேன்னா, so எக்ஸாக்டா படிப்பு முடிக்கிற டயத்துல this thing started. If it would have been anywhere during my school days, college days, anything for that matter, then my life would have been totally different. So எக்ஸாக்ட் அந்த டயத்துல ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னா, யூ கேன் கால் இட் கோஇன்சிடென்ஸ், பட் ஐ கேன் கிவ் யூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் யூ வில் பெர்ஹாப்ஸ் ஃபீல் தட் இட்ஸ் நாட். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு மியூசிக்,
எனக்கு பெரிய பெரிய வித்வான் சங்கீத கலாநிதி, தட்ஸ் த பிகெஸ்ட் டைட்டில் விச் பீப்புள் கேன் ஹேவ். அத மாதிரி டைட்டில் கிடைச்ச விதுஷி வித்வான்கள்லாம் they have spoken to me. There is something which has happened to me subconsciously. இந்த ப்ராப்ளம் ஆனதுக்கு அப்புறம் ஐ ஹவ் பீன் பிளேயிங் ஃபார் கான்சர்ட்ஸ் வித்தவுட் சீயிங் த தாளம். I have not trained personally for this aspect. பகவானா கொடுத்திருக்கா, அதனால சொல்றேன். ஏன்னா there have been concerts, people don't even know that I have had some difficulty. When they come to know after the concert, they literally have their eyes in tears. They come to me, they speak on the phone and they'll be like, இப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு ஒரு aspect. So that is the gift which he has given. I've never worked personally for this aspect. And third thing, in terms of life, sonne ki there may be difficult people and there may be difficult situations, but he has given me a vast number of people associated with me who are maybe the gems which I need in life. Anyone for that matter. Now family solano, my family or my extended family, everyone. I consider my friends to be also part of my family. So ellarume na vandu ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் கிருஷ்ணா வெங்கட்னு, ஜீனியஸ் ஃபெலோ. அவர் எம்பிஏ பண்ணிருக்கா, சிஎஃப்ஏ பண்ணிருக்கா. அவனும் மிருதகம் கட்டம்லாம் வாசி பண்ணலாம். அவன மாதிரி ஒத்த பக்கத்துல இருந்தாலே 100 பேருக்கு சமம். அத மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா கார்த்திக் கோபாலன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் சாஃப்ட் அண்ட் கைண்ட் ஹார்ட்டட் பர்சன்ஸ். அவன மாதிரி ஒருத்தர் பகவான் வந்து படைக்கிறது நிறுத்திட்டா, எனக்கு அக்கார்டிங் டு மீ அட்லீஸ்ட். ஸோ these are actually few names, and to be very frank, I should not be taking names. There are tens and hundreds of people who have helped me or who have the desire that I should excel in my life. So their wishes and everyone's wishes matter for that. So I should not be taking names, but na ye just example kaga rendu per edutena, technically I told you that they are part of my family, but at least outside world ku family support arka, that is obvious. பட் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல சம்வேர் ஒரு க்ளோசஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வர இல்லையா, அவ சப்போர்ட்க்கு வரும்போது யூ ஃபீல் கி அவளுக்கு ஒரு நெசசிட்டியுமே கிடையாது பண்ணணும்னு. ஃபேமிலியாவது ஒரு பிளட் ரிலேஷன் இருக்கும், பண்ணணும்னு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ஒரு விஷயம் பண்ணணும்னு நான் நிறைய அது மாதிரி நான் பேரு, as I told you, if I start taking names then it will be a long time and perhaps your dinner time will be delayed. But at the same time there are tens and hundreds of people across, and the one thing which I would tell that ஒத்தருக்கும் இந்த மாதிரி not only this particular aspect and என்ன ஆஸ்பெக்டா இருக்கட்டும், ஏன்னா he has shown me ஹாஸ்பிட்டல் வார்ட்ல இருக்கிறதுல I've seen patients who have been struggling with a lot of more difficult life threatening things. பகவான் அது மாதிரி ஒண்ணுமே கொடுக்கல. I am like perfectly fine. நேத்திக்கு தான் திருப்பி ஜிம்மோட டம்பிள்ஸ் எல்லாம் தூக்கினேன். So I am perfectly fine in that sense. So he has been gracious in his blessings, and what I'm trying to say is that ஒத்தருக்கும் இது மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது. But I'll put it this way, பகவான் நான் கரே ஒத்தருக்கும் இப்படி ப்ராப்ளம் வரக்கூடாது. இன்கேஸ் வந்ததுன்னா இத மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் அமையணும் அவளுக்கு. தட் இஸ் த பிளெஸிங், தட் இஸ் அ ப்ரேயர் விச் ஐ ஹேவ் டு காட். ஒருத்தருக்கும் வரக்கூடாது, வந்ததுன்னா இத மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்ததுன்னா பீப்புள் கேன் கெட் ஃபார்வர்ட். ஸோ வெரி குட், வெரி குட். ஸோ இப்போ அதுவும் இன்னைக்கு தேதிக்கு இதை சொல்றது ரொம்பவுமே ஒரு உச்சிதமா இருக்கும், ஆப்டா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த கரோனாவால பயப்படுறதா இருக்கட்டும், ஒரு சில பேருக்கு அஃபெக்ட் ஆகி சிகிச்சை முடிஞ்சு வெளில நிறைய பேர் வராங்க. ஆனா அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஒரு இழப்பு இருந்தாலும் அதை வந்து இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனா வந்து நீங்க பேசுறத வச்சுட்டு அவங்க வந்து என்னது இது பெருசா இதுவா போச்சா, நம்ம அதையும் இது பண்ணலாமே, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்னொரு பாட்டு கூட ஞாபகம் வருது, ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன் அப்படின்னு. அந்த மாதிரி நிச்சயமா வந்து அதை ஒரு பரம்பொருளை நினைச்சுட்டு நிச்சயமா நம்ம வந்து வாழ்க்கையை முன்னேறி போகணுங்கிறது தான். இத மாதிரி நீங்க வந்து நிறைய பேர் நிறைய இடங்கள்ல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கண்டிப்பா வரணுங்கிறது என்னோட பர்சனல் வந்து ஒரு ஆசை. ஏன்னா இந்த காலத்துல எஸ்பெஷலி அகெயின் நம்ம வந்து ஸ்விட்சிங் த கியர்ஸ்ங்கிற மாதிரி, அதாவது ஐ வாண்ட் டு கீப் திஸ் இன்டர்வியூ இன் மோர் ஜெனரஞ்சகமா வச்சுக்கணும். ஒரே ஒரு நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி நிறைய மிருதங்கத்தை பத்தி நிறைய பேசணும்.
அப்படிங்கும்போது இருந்தாலும் அந்த ஒரு ஜனரஞ்சகமா இதுல வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதுனால அந்த இதுக்கு போறேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து கஷ்டங்கள் வந்தாலும் அதை வந்து கடந்து போகணும், இதுவும் கடந்து போகும்னு நிச்சயமா கடவுள் மேல நம்பிக்கை வச்சுட்டு நீங்க எந்த சாமி வேணா கும்பிடலாம், எந்த இது பண்ணாலும் அதை மீறிண்டு நிச்சயமா வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருக்கீங்க. உங்களுக்கு நிச்சயமா இந்த அந்த ஆண்டவனர்களால் நிச்சயமா இந்த காலம் வந்து கடந்து போய் நிச்சயமா நீங்க வில் கம் பேக். பட் ஐ couldn't tell this by the way. By looking at you I cannot say, and of course we don't want to make it into a case also because you don't want to be identified with that இல்லையா. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி இதை வந்து நீங்க ஒரு சேலஞ்சிங்கா எடுத்துட்டு வெளில வரத ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா பல இடங்கள்ல பண்ணணுங்கிறது என்னோட பர்சனல் அபிப்பிராயம். அது பண்றீங்கன்னு நம்புறேன், இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறேன். I would like to just say a point with respect to this. நான் வந்து ஒரு சில இடத்துல பண்ணிருக்கேன் இப்போ வரைக்கும். When people come to know of my background with respect to my MBBS and music, and I've done it at few places, at some friends and or strangers oda request la பண்ணிருக்கேன். But the one thing which I would like to point out, or a humble request to everyone, see, நம்ம ஃபேமிலியில ஒருத்தருக்கு ஒரு இஷ்யூ இல்ல ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வரணும்னு நம்ம நினைக்க வேண்டாம். But there may be families who will be having similar things. Yeah, I'm not talking only of eyes or nose or anything in the body for that matter. So families do have that, and if not in the family, at least உங்களோட தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாருக்காவது whatever disability or thing it comes up, there are certain things which lack awareness in our country. As much as I love my country, but there are some things which lack awareness. So this is one of those things. So ஒரு விஷயம் வந்ததுன்னா I request everyone watching this particular video, if you know someone, then don't treat that person only with that particular lens. மத்தம் அந்த லென்ஸால பார்த்து நீங்க ஒன்னும் அதுக்கு இது பண்ண வேண்டாம், because there would be many more things apart from this. And this is where I would like to express the point and the difference between sympathy and empathy. Sympathy கொடுக்க வேண்டாம்னா, I'll tell you the psychology behind a person who has such a problem. Because ஒரு பர்சனுக்கு இது மாதிரி இஷ்யூ இருக்கு, இல்ல anyone for that matter, அவளோட பேசிக் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, அவளான இன்னொருத்தர் சேட் ஆக கூடாது. That is the biggest worry which they have in back of their mind. You want to spread happiness, not the sadness. Correct. Very true. Yeah, and when people will become sad seeing our conditions, then perhaps that is the biggest thing which would lead to something called as depression. So I request everyone watching this particular telecast that உங்களுக்கு தெரிஞ்சவ யாரு இருந்தாலுமே கூட, you don't sympathize or sympathy அச்சச்சோ ஆயப்போச்சே அப்படின்லாம், unless and until you're an expert physician and you would like to help them and you know that you could help them, then there is a point in discussing and giving that sympathy. But otherwise, if you cannot help them, ரொம்ப அச்சச்சோ இதுன்னு சொல்லி the family மேல ஒரு pressure create பண்ணிதுன்னா, I think that's not necessary. So empathy is something which is definitely it can be given, but sympathy I would consider that can be avoided in general. Very good, very good. இன்னைக்கு தேதிக்கு நிச்சயமா இதை வந்து நம்ம பேச போறோம், இந்த டிப்ரெஷன்ங்கிற டாபிக் பத்தி பேச போறோம். அண்ட் இன்னைக்கு தேதிக்கு இந்த டாபிக் ரொம்பவுமே அவசியமான, யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே நிச்சயமா வந்து இன்னைக்கு தேவைப்படாம ஒரு டாபிக். அநேகமா எல்லாருமே வந்து கெஸ் பண்ணிடுவாங்க, இதை பாக்குறவங்களே கெஸ் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் நம்ம ரொம்ப நேரம் வந்து இந்த டாபிக்கை விட்டு மிருதங்கிற டாபிக் விட்டு வெளில போயிட்டு எனக்கு கொஞ்சம் வந்து குறுக்குறது. அதனால ஒரு சின்ன ஒரு, நீங்க வந்து பல இடங்கள்ல வாசிச்சிருக்கீங்க, ஒரு மும்பைல ஒரு நீங்க கச்சேரிக்கு நிறைய வாசிச்சிருப்பீங்க, அந்த வேற ஏதாவது ஒரு வித்தியாசமா வாசிச்ச ஒரு சின்ன ஒரு ட்ராக் வந்து எங்களுக்காக பிளே பண்ணி காமிங்களேன் ப்ளீஸ். Yeah, sure. So I think since you have asked about the experience, Mumbai or the concert experience, I would definitely in this particular situation try to highlight many of them. Nariya experience irundirukku, nariya concerts in my young career so far which have been very much memorable. And as of this moment, there is one more point in terms of our music, that musician aana mattu poradu. There are people and there are organizations, sabas who promote you in that way. So அவ இல்லைன்னா நம்ம இல்ல, ஏன்னா நம்ம என்னதான் வித்வத் டெவலப் பண்ணினா கூட there is no point in just playing at home, இல்லையா? So அது மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா there have been lot of organizers and lot of people who have supported me in my journey so far. They have not only supported me, they have supported many more people. So names நீங்க பார்த்தீங்கன்னா மாதேவன் சார் ஒருத்தர் இருக்காரு, இங்க காட்கவர் பஜன் சமாஜ்ல there are lot of good members, சேகர் சார், ஸ்ரீதர் சாரி, ஸ்ரீகாந்த், சுந்தர் எல்லாரும் இருக்காரு. அது தவிர நீங்க பார்த்தீங்கன்னா சங்கராலயம்னு இங்க ஒரு ஃபேமஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, த டைனாமிக் ஜெயந்த் லாப்சியா சார், மீரா மேடம்,
மிராண்டி. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா சண்முகநந்தா வேர்ல்ட் ஃபேமஸ் இருக்கு. ஸோ லாட் ஆஃப் கமிட்டி மெம்பர்ஸ் ஓவர் தேர், ஃபைன் ஆர்ட் சொசைட்டி சேம்பூர். ஸோ I've played at all of those venues with the blessings of God and as well as the encouragement of these people. And memorable பார்த்தீங்கன்னா it's difficult, but perhaps I could relate to one concert. You may be aware of Sri Shengote Hari. So he's a famous musician. Yeah, so பாகவதராஜ் நாம சங்கீர்த்தனத்துல ரொம்ப பெரிய செங்கோட்டை. Yeah, but there is one aspect of him which public don't know mostly, is that he's equally potent a Carnatic musician. அவர் வந்து கர்நாடிக் வந்து மொரப்படி கத்திருக்கார். அண்ட் அவரோட கான்சர்ட் நீங்க பாத்தீங்கன்னா 3.5 hours கான்சர்ட் இருக்கும். அண்ட் த இமேஜினேஷன்ஸ் விச் ஹி டஸ் இன் ஹிஸ் கர்நாடிக் கான்சர்ட் இஸ் வெரி மச் கன்வென்ஷனல் அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கு வந்து வாஸ்ட் தான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ மகாலட்சுமி ராமகிருஷ்ணன் ஒரு மேடம் இருக்கா. ஷீ கால்ட் மீ அப் ஒன் டே அண்ட் செட் தட் நான் உங்களோட கான்சர்ட் வந்திருக்கேன், நல்லா இருந்தது நீங்க வாசிப்பு. செங்கோட்டையாரி பாம்பேல இருக்கார், நாங்க ஒரு கான்சர்ட் அவருக்கு அரேஞ்ச் பண்றோம், நீங்க வாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா. ஸோ I was like, okay, that is going to be the first time perhaps, and I checked up my schedule and I was like, yeah, I'm available. So அங்க போறதுக்கு முன்ன அங்க போனோடனே அவரை மீட் பண்ணணும். ஸோ ட்ரெஸ்ஸிங் சேஞ்சிங் ரூம்ல கிரீன் ரூம்ல பாக்குற போது அவர் பார்த்தார். He did not recognize me because the one of the as much as I like my name Sitaraman, the disadvantages associated is that when you attach Dr. Sitaraman, it becomes and it sounds very old. So அவர் பார்த்தார் மேலேந்து கீழ, நான் டாக்டர் சீதாராமன்னா என்னோட அப்பா யாரோ வரப்போற, நான் தான் மிருதங்கம் சும்மா தூக்கிட்டு வந்திருக்கேன்னு நினைச்சார் போல இருக்கு. So but at the same time the concert went so well. சங்கர் நாராயண் சார் என்னோட குரு வந்திருந்தார். he was in tears after the program. அவர் சொன்னார் ரொம்ப பெருமையா இருக்குப்பா அப்படின்னு. அடுத்த நாள் ஹரி பாகவதர் போன் பண்ணி சொன்னார் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னு. and that was one of those concerts rarely my father was also anxious about, because அவர் அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா இருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கிறமே அப்படின்னு. so everyone were jubilant and by God's grace it went well. so that's a memory which is very much recent and I would appreciate sharing it with everyone. அதாவது ஒரு 2 நிமிஷம் நம்ம எல்லாரும் கேட்கலாம், அதை கேட்டுட்டு திருப்பி நம்ம வந்து திருப்பி கண்டினியூ டெஃபினட்டா. பிரமாதமா இருக்கு. உங்க அந்த வாசிப்புங்கிறது ஒரு தனி திறமை இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து நான் நிறைய கர்நாடிக் கேட்பேன், நான் பாட மாட்டேன் வாசிக்க மாட்டேன்னாலும் நிறைய கேட்பேன். ஸோ இது நிச்சயமா வந்து ஒரு நிச்சயமா ஒரு அந்த இசைனாலே வந்து எல்லாரையுமே மயக்கும். அப்படிங்கும்போது அந்த தாளம்ங்கிறது, தாளம் இல்லாம இசை இல்லைங்கிறத நம்ம முதல்லயே கூட பேச ஆரம்பிச்சோம். ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க. வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு இதும்போது நம்ம நீங்க வந்து மும்பைல நிறைய பாடிருக்கீங்க அப்படிங்கிறீங்க. ஏன்னா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு வந்து தமிழ்ல நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இன்னைக்கு தேதிக்கு ஆர்ட்ங்கிறது பல இடங்களுக்கு, வெறும் மும்பை மட்டும் இல்ல. அப்கோர்ஸ் நீங்க மும்பைல இருந்து பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். சென்னை வந்து இஸ் தி சென்டர் ஆஃப் இட். இட் ஹஸ் பிகம் நவ், ரைட்? முன்னாடி வந்து தஞ்சாவூர் இருந்த மாதிரி இன்னைக்கு வந்து சென்னை வந்து மார்கழி உற்சவம் அப்படின்னு சொல்றோம். அது கர்நாடிக்னு சொல்லிட்டா சென்னை இல்லாம வந்து நம்ம எதுவுமே பேச முடியாது. அதை பத்தி பேசலாம். அதை தவிர நீங்க வந்து இன்னும் லண்டன், UAE எல்லாம் கூட போய் வாசிச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் பேசுவோம். ஏன்னா இன்னைக்கு காலத்துல குளோபல் சிட்டிசன் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து குளோபல் சிட்டிசன் ஆகிட்டோம். பல விஷயங்கள் வந்து பல இடங்கள்ல நடக்கும்போது அதே மாதிரி நம்ம கல்ச்சரும் வந்து பல இடங்கள்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து இங்க மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. நாம சங்கீர்த்தனமா இருக்கட்டும், கர்நாடக கச்சேரியா இருக்கட்டும், பல இடங்கள்ல இருக்கு. அப்படிங்கும்போது உலகம் பூரா வியாபித்து இருக்கு அப்படிங்கறதான் சொல்லணும். அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வந்து லண்டன்ல போய் வாசிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், பிளஸ் UAE போயிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை பத்தி எங்க ஒரு வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் 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 நல்லா சொல்லி கொடுத்து அதே மாதிரி அதுல இருந்து ஒரு சில கிளிப்பிங்ஸ் காமிங்களா ப்ளீஸ்? Definitely. So I got the opportunity to go to UAE first. UAE was my first overseas abroad tour. So UAE la vandu there's this famous place called Duck Tech. So Mall of Emirates no romba famous ana idam irukku. Anga they have this auditorium inside that. So it was a very memorable experience. I cannot forget playing over there, because by God's grace I've traveled to almost most of the countries
as a leisure trip, as a holiday trip. But when you go there to the same place as a musician, the effect and the feel is different. The people greet you more, the people respect you more. Not that you're swayed by only that, but what I'm trying to say is that the feeling which you get of going as an artist is something to be experienced. And UAE was one. And of late, just a couple of years back, I got the opportunity. UK poduthu opportunity kachadu London la. And it was not only London; it was places around UK as well. So it was a glorious experience, and the affection which people showered on me and everyone for that matter is something which I cherish even now. People message me even till date. People from UK, how are you? At least once in a week. So that's the bond which you develop when you go as an artist. So it's something really nice, and it's very special because my first concert in UK was in Birmingham, and it was actually to be played by two people, Babu sir and me. They were going to be double percussion, and due to some personal reason, Babu sir could not join in for the first 1 week, 10 days. So I was the lone percussion person, and once I entered UK, I think everything was fine. They welcomed well, but at the same time, the first concert was in Birmingham, so it's a 2-hour journey from London. So we went, and as soon as the concert finished, the organizers, at least two of them, there were three organizers. The third one was not present, but the two organizers came to me privately and they hugged me and they said that the concert was fabulous because they were a little apprehensive because they were organizing the event for the first time, and they were thinking ki nalla poguma oru percussion da vandirukale appadinu, but they said that they were really happy and saturated with happiness, and it showed. And I was very happy that because happiness is something which you can give to people. So services through medicine, happiness is through music perhaps. So I'll put it that way. Thank you. இருக்கு. நீங்க வந்து முதல்ல ஒரு முன்னாடி பேசும்போது சொன்னீங்க சக்சஸ் எப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கும். என்னோட மெஷர்மெண்ட் ஆஃப் சக்சஸ் இஸ் ஹவு ஹாப்பி யூ ஆர் எவ்ரி டே. காலம் எழுந்தோமா, நிம்மதியா இருக்கோமா, சாயந்தரம் படுக்குமா, என்ன தூக்கம் வருதா, நிம்மதியா தூக்கம் வந்தாலே யூ ஆர் ஹாப்பி, யூ ஆர் சக்சஸ்ஃபுல். வேற ஒன்னும் வேண்டாம். கட்டாந்தரையில் ஒரு புள்ளை ஒரு துண்டை விரித்தேன் நான் தூங்க முடிஞ்சதுன்னு ஒரு பாட்டு வரும், ரஜினி பாட்டு ஒண்ணு, அந்த அண்ணாமலையில. அந்த மாதிரி நிஜமாவே சொல்றேன், அந்த மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை, அதுதான் வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். சக்சஸ் நான் ஹாப்பியா இருந்தேன்னா அது போறோம். அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற இதுல நீங்க சொன்னதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பேசலாம்னா பாத்தீங்கன்னா, நான் வந்து நெதர்லாண்ட்ஸ்ல இருந்த போது ஃபார் எக்ஸாம்பிள் உன்னிகிருஷ்ணன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கர்நாடிக் சிங்கர், பிளஸ் வந்து அவரோட அது வந்து ஃபுல் ஆர்மியோட வந்து அங்க 2-3 இடத்துல இன்னும் இந்த மாதிரி பாடினார். அப்போ the interesting thing was there are more foreigners or the Dutch people than the Indians attending that kind of events. அப்படிங்க பார்க்கும்போது இத்தனை பேருக்கு அது புரியுறது. ஏன்னா மேபி வந்து அந்த கச்சேரியில அந்த ஒரு சாகித்யம் புரியாம இருக்கலாம், ஏன்னா தெலுங்குல இருக்கு. ஆப்வியஸ்லி டச் பேசுறவனுக்கு எவ்வளவு தூரம் தெலுங்கு புரியும். ஆனா இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லும் போது அவங்களுக்கு நிச்சயமா புரியும். ஏன்னா எங்க வந்து இந்த மாதிரி பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல, எல்லா நாடுகள்லயும் இருக்கு. அப்படிங்கும்போது அங்க வந்து ட்ரம்ஸ்னு வாசிக்கிறான், பட் ஃபண்டமெண்டலி இட்ஸ் ஆல் த சேம் திங், ரைட்? அப்படிங்கும்போது நிச்சயமா எஸ்பெஷலி தே அப்ரிஷியேட் இட் மோர் பிகாஸ் அவ பாக்குற ட்ரம்ஸ்ல வந்து யூ யூஸ் what do you say, you don't use your fingers, right? So when they see that the similar sound is produced by just the fingers in the mridangam, they see it as a bigger thing. So and they feel கைய வலிக்காதா அப்படின்னு தான் கேட்பான். because I have been in Dutch, Netherlands, and Dutchல கேட்பான். எனக்கு நான் Dutchல ட்ரை பண்ணுவேன். அப்பதான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த தவிலுக்கு வந்து அட்லீஸ்ட் கையில இது போட்டுன்னு வாசிக்கிறாங்க, அதனால கொஞ்சம் வலிக்காம இருக்குமோ என்னமோ. ஆனா மிருதங்க ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படியே, அதுவும் நீங்க சொன்ன மாதிரி நாம சங்கீதம்லாம் வாசிக்கும் ராத்திரி ஃபுல்லா வாசிக்கிறதுனா, அந்த பாபு சாரை பாத்திருக்கேன். இத்தனை கச்சேரி பாத்தீங்கன்னா எப்படி வாசிக்கிறாரு, அவ்வளவு எனர்ஜி, அவ்வளவு ஸ்டாமினா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதனாலதான் I think they appreciated more. And also the fine art, given the they are well placed, I think they appreciate music also a lot more. And ஒரு ஆர்டிஸ்டா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸ் வேணும். அப்படி இப்போ ஒரு பப்ளிஷர், அதாவது ஒரு PhD எழுதுறாருன்னு வச்சுங்களேன் ஒருத்தர், again coming little bit from an engineering perspective, or even I'm sure it's same the medicine field as well. Your paper has to be published in various journals அப்படிமோ. அதுதான் வந்து ஒரு அகாடமிக்கலி வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக் இன்னைக்கு தேதியில ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு லைஃப் லைன்ல இந்த மாதிரி பல கான்சர்ட்ஸ் கொடுத்துருக்கேன், பல இடங்கள் போயிருக்கேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு மைல் ஸ்டோன். அது வந்து ஒரு ஹாப்பினஸ். அகெயின் ஹாப்பினஸ் இஸ் ஆல் இட்ஸ் ஆல் அபவுட். மேன்மேலும் நீங்க வந்து இன்னும் பல கண்ட்ரீஸ்க்கு போகணும், பல கண்ட்ரீஸ்க்கு ஒரு ஆர்டிஸ்டா போய் இன்னும் நிறைய இந்த கரோனா எல்லாம் போன அப்புறம் நியூசிலாண்டா இருக்கட்டும், இந்த பக்கம் ஃபார் ஈஸ்டா இருக்கட்டும், இல்ல அமெரிக்காவா இருக்கட்டும், பல இடங்கள்ல நிச்சயமா உங்களோட கச்சேரிகள் மேன்மேலும் வளரணும், எல்லாரும் அதை பத்தி கேட்கணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்படுறேன். இது வந்து நம்ம வந்து அதுல இருந்து ஒரு சின்ன 1-2 கிளிப்பிங்ஸ் காமிக்க முடியுமா எங்க ஆடியன்ஸ்க்கு? டெஃபினட்டா.
Amazing that you could do this in London and Birmingham. Amazing. And also, of course, UAE. You have been. I haven't been to UAE, and I think as he earlier said, I wish you a lot more success in more and more places as soon as this Corona business is all gone. இதோ வந்து நம்ம நல்லா பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து நம்ம வந்து அகெயின் கர்நாடிக் சங்கீதம் வந்து நம்ம அதுக்கு நிறைய ஆதாரங்கிறதுனால அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து சொகசுதா மிருதங்க தாளமும் அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. இது வந்து உங்க இதுக்கு வந்து ரொம்பவுமே வந்து அப்ராப்ரியேட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை பத்தி கொஞ்சம், அதாவது பாடி காமிக்கணும்னு இல்லை, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுக்கு என்ன அதை பத்தி? ஏன்னா அது வந்து மிருதங்கத்தை பிரைஸ் பண்ணி பாடுற பாட்டு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். Saint Tyagarajar irkar illaya, so he's the composer of this particular song. So he is a mahan. If a Carnatic music irkatum, but nama sankirtanam irkatum, the biggest difference between them is not many, because the main purpose of their singing or their rendition was bhakti. So Tyagarajar Swamiye ஒரு மிருதங்கத்தோட அக்கம்பனிமெண்ட் ஒரு சாங்க்கு எவ்வளோ ஆப்டா இருக்கும், எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு சொல்லிருக்காருன்னா, ஐ திங்க் தட் இஸ் க்ளோஸ் டு வேத வாக்கியம். ஸோ அவரே அப்ரிஷியேட் பண்ணிருக்காருன்னா, ஐ திங்க் தட் இஸ் தி அல்டிமேட் காம்ப்ளிமெண்ட் விச் மிருதங்கம் குட் கெட் பர்ஹாப்ஸ். ஸோ வெரி குட். ஸோ அந்த மாதிரி வந்து மிருதங்கத்தோட பெருமையை வந்து பல பேர் வந்து சொல்லி இது பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து சொன்னதுனால ஒரு சின்ன ஒரு நாம சங்கீர்த்தனத்துக்கும் அந்த பஜன் சொல்றோம், பிளஸ் வந்து கர்நாடிக் சங்கீதம் சொல்றோம், அப்கோர்ஸ் சினிமா பாட்டு, ஒவ்வொன்றுக்குமே வந்து அந்த தாளம்ங்கிறது எல்லாத்துக்குமே உண்டு. இந்த தாளம் இல்லாம எதுவுமே கிடையாது. நம்ம வந்து வெறும் நம்ம இளையராஜா பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அதுல வந்து அந்த ஒரு சின்ன நம்ம அலெக்சாண்டர் பாபுன்னு ஒருத்தன் வந்து ஸ்டாண்ட் அப் காமெடி ஒருத்தர் பண்ணுவான். அதுல வந்து அந்த ஒரு சின்ன இதை வச்சு MS விஸ்வநாதனோ இல்ல இளையராஜாவோ எப்படி பண்றாங்கிறத நல்லா காமிப்பாங்க. அந்த மாதிரி வந்து இசைக்கு வந்து இந்த தாளம் அகைன் வந்து இன்றியமையாதது அப்படின்னு நிச்சயம் சொல்லலாம். அப்படிங்கும்போது நீங்க as an artist, ஏன்னா ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது எங்களுக்கு வந்து எல்லாத்துலயும் நிச்சயமா தாளம் வேணும்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க ஒரு பிளேயரா, ஒரு ஆர்டிஸ்டா, ஒரு கிரியேட்டரா பண்ணும்போது do you see a difference between these forms of rendering? அது பாடல்களோட இருக்கலாம், அதே மாதிரி தாளம் உங்க வியூ பாயிண்ட்ல என்ன ஒரு வித்தியாசம், எது வந்து இன்ட்ரெஸ்டிங் நீங்க நினைக்கிறீங்க? Okay, so that's a really good question. So I would like to demonstrate it. Now வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்த சொன்னா, I think it will be better for the viewers. So Carnatic Kacheri வந்து it's a platform. I'll just show you a glimpse now. So this particular example shows that this is just a small example. இது வந்து ஒரு தில்லானாலும் வச்சுக்கோங்க, இல்ல ஒரு வர்ணம்னு வச்சுக்கலாம், நிறைய பாட்டு இருக்கு. இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப்பிங் ஃப்ரம் அ கான்சர்ட். ஸோ தட்ஸ் வர்ணம் இருக்கு, தில்லானா இருக்கு, கல்பனாஸ்வரம், மெயின் பீஸ், நிறைய there are a lot of concepts. But the main thing about Carnatic music is that there is the scope for a main artist அந்த யார் பாடுறாலோ அவங்களுக்கு இமேஜினேஷன் வந்து நிறைய யூஸ் பண்ணலாம். So that is the difference which we have. So as an accompanist, when you go for mridangam,
அக்கம்பனிமெண்ட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கி ஒரு ஐடியா ரஃபா இருக்கணும். இட் கம்ஸ் பை எக்ஸ்பீரியன்ஸ். அவ என்ன பாட போறா தட் வில் நாட் பி நோன் earlier, but at least ஒரு when they sing and they imagine, because they would have practiced and rehearsed and they would have come from home most probably, at least most of the segment. So when you sit on stage, when you don't know what they're going to do, that experience is required in Carnatic music. So that is, I won't say difficulty, but that is the challenging aspect of a Carnatic music. And in terms of Nama Sankirtanam, I will show you a glimpse. This is just a small glimpse. So as per this is just a small Namavali. This is called as a Namavali in Nama Sankirtanam. So Nama Sankirtanam வந்து marathon மாதிரி இருக்கும். It's not 2 hours, 3 hours necessarily. It may be 4 hours, 8 hours. ராத்திரி ஃபுல்லா பாடுறதெல்லாம் உண்டு. ராத்திரி ஃபுல்லா குன்னூர் பத்தி பேசுவோம். அதுல வந்து ராத்திரி ஃபுல்லா நம்ம பஜனை பண்ணிருக்கலாம். ஆமா. Definitely. So in that sense, it requires a lot of stamina. It requires a lot of mental parina. And nalla vidwana arda, you would not like to repeat the things which you are playing for 8 hours. Yeah? So it requires a lot of mental stimulus in that sense. And especially Thiruvasanul Ramakrishna Bhagavathar patti kelipattirukla. Avara madri mahankala vasikanuna, it is more challenging than a kacheri sometimes. So adha madri paadravalo irukka, and this is the biggest difference. But as I told you earlier as well, the origin of Nama Sankirtanam Kacheri both the same. Our composers Tyagarajar, Shama Sastri, Muthuswami Dikshidhar irukattum, illa Nama Sankirtana Bodhendra Layyava, illati Mardana Swamikala irukattum, all the compositions were made in their samarpanam to God. Matlab adu or bhakti aspect nala dhaan adu create aachu. So the origin is the same, just that Carnatic has blossomed into more of an art form, ஒரு பிரசன்டேஷன் மாதிரி அப்படின்னு. ஐம் நாட் சேயிங் இட் இஸ் லெஸ். ஏன்னா ஒரு மியூசிஷியன் வந்து இது குறைச்சல் இது ஜாஸ்தின்னு சொல்லவே கூடாது. ஸோ போத் ஆர் ஈக்குவலி சேலஞ்சிங் இன் தேர் ஓன் ரைட். ஸோ வெரி குட், வெரி குட். ஏன்னா இது வந்து அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல என்ன வித்தியாசங்கிறத உங்களை மாதிரி மக்கள் சொல்லிதான் எங்களுக்கு மாதிரி ஒரு பாமரம்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் இனிஷியேட்டட் மக்களுக்குமே கூட அதை வந்து தெரியாதுங்கும் போது அதை வந்து உங்ககிட்ட இருந்து கேட்கறதுங்கிறது ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத். ஏன்னா உங்க கையால் அதை வாசிக்கும் போது எங்களுக்கு வாசிக்கிறது தான் தெரியும், அதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அகெயின் வந்து நீங்க வந்து ஸ்டால்வர்ட்ஸ் கூட வாழற மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க வந்து உமையாளம் சிவராமனை பத்தி சொல்ற ஒரு தடவை, திடீர்னு வந்து திருவிசைநல்லூர் ராமகிருஷ்ணன் அவரை பத்தி எல்லாம் தெரியாதவங்க வந்து இந்த பஜனை சம்பிரதாயத்திலே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு லிவிங்ல வந்து அவர் வந்து நாங்க வந்து என் பிரதர் ஸ்ரீதரன் வெங்கட்ரமணன் சொல்லும் போது அவர் வந்து பி நெகட்டிவ் அப்படின்பா. என்ன அவர் பிளட் குரூப்பை சொல்றியா அப்படின்னா, இல்லப்பா அவர் புக்கே வேண்டாம். ஏன்னா அவர்லாம் வந்து புக்கே வேண்டாம் அவருக்கு. நம்மளாம் ஏதோ புக்கை பார்த்து படிக்கிறோம், அவர்லாம் அப்படியே வந்து பிரவாகமா வரும். அந்த மாதிரி பாடுறவருக்குலாம் வந்து வாசிக்கிறதுங்கிறது நிச்சயமா ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். நீங்க வந்து மும்பைல நிறைய அப்கோர்ஸ் உங்களுக்கு பேஸ் மும்பை, அதனால நிறைய வாசிக்கிறீங்க. அதே மாதிரி சென்னையிலயும் நிறைய வாசிச்சிருக்கீங்க. நீங்க சொன்னீங்க மார்கழி உற்சவங்கள் நிறைய, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பிளஸ் தமிழ்நாட்டுல இன்னும் இந்த குன்னூரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுக்கு அதுல என்ன ஒரு லிங்க், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். Definitely. So the earlier question with regards to the Margai Mahotsavam and the Carnatic musicians ku ஒரு Mecca is Chennai, but that is kind of the main period. அது ஒரு I don't find a proper comparison to that because Carnatic music is special in its own way, but it is the special component, especially the December season and the January season. So
people all over the world come there and they perform at various venues. So ஒரு நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா 20, 30, 40, 50 கச்சேரிஸ் நடக்கும் within a radius of maybe 15 kilometers, 10 kilometers. So this is a specialty, and by God's grace I have been fortunate to have featured in many of the Margai Motsams till now. And very frankly, I would be taking this opportunity to thank a few people. You know, as I told you earlier as well, there are certain promoters of music who help you in this particular journey. Yeah, so the madri or Mahan irkar, I don't know whether you're aware of him. Kalai Mamani Shri Sashikiran sir irkar, KN Sashikiran. Yes. So he Karnataka. So he's a musician. Karnataka.com. Exactly. Avareda. So as I told you earlier as well, you need role models. So ivar madri person வந்து I've seen him up close. Personally பாத்திருக்கேன். So அவரோட ஸ்கெடியூல்ல நீங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஒரு காலம்பரம் 3 மணி 4 மணி பூஜை. So what I'm saying is that you have role models in this field in this state as well. So அவர் வந்து he's a musician par excellence, but he has helped me personally. Last year I came to know and I had the opportunity to meet him as well. So அவர் மாதிரி ஒரு personality. டெல்லி சுந்தரராஜன் ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் வயலினிஸ்ட் இருக்கார். ஸோ ரொம்ப ஒரு தன்மையான பேசுற மனுஷன், ரொம்ப ஹம்பல், ரொம்ப வித்வத் அப்படி இருக்கு அவருக்குள்ள. அவர் நிறைய ப்ரொமோட் பண்ணிருக்காரு என்ன. ஸோ என்ன மட்டுமே இல்லை, ஐ எம் ஒன் ஆஃப் த மெனி whom they all ப்ரொமோட்டட். ஸோ அவர் டெல்லி சுந்தரராஜன் சாரை மறக்க முடியாது. இப்போ ஆஃப் லேட் லாஸ்ட் இயர் இவர் இன்வைட் பண்ணியிருந்தார், நம்ம அவர் பேர் திருவேடமுருத்தூர் சங்கரன் சார். ஸோ ஹீஸ் அ கிரேட் மிருதங்கிஸ்ட் ஃப்ரம் சென்னை. ஸோ அவர் இன்வைட் பண்ணியிருந்தார். ஸோ there are many of na solinde pola, but Margai Motsam நீங்க பார்த்தீங்கன்னா there is one incident which I will definitely have to exaggerate. Maybe I don't know whether we have the time for that, but I'll make it quick. During the last Margai season, I went to Chennai. I performed at Ragasudha Hall, which was a famous auditorium. Adukapra adutha naal the singer for whom I was going to play, she asked me that would you be free for the next day program. I said that 11th Ragasudha Hall, 12th if I'm free then I'll play for you. Matlab if your concert is fixed then I'll play for you, but otherwise I will be going to Kanchipuram Shankara Madam Acharyal darshanam பண்ணறதுக்கு நான் போயிட்டு வரணும் அப்படினா. So this friend of mine, she's a very good friend of mine. So our Keta and her concert did not materialize initially with the sabha with whom she was trying to do that. So and I was like, okay, I'll go to Kanchipuram. But again, she was like, let's try through some other sources, some other concerts as well. And at that time, with all of a sudden, யாரும் ஒரு மாமா ஃபோன் பண்ணார். அவர் சொன்னா, அவகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா, என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா, கான்சர்ட் சென்னையில முடியாது, காஞ்சிபுரம் சங்கரா மடம்ல கான்சர்ட் ஒண்ணு முடியும், போக முடியுமா அப்படின்னு. So I was வந்திருக்கு. அதான் அவன் தாள் வணங்கின்னு சிவபுராணத்துல சொல்ற மாதிரி அவரோட ஆக்ஞையே வந்துடுத்துன்னா நிச்சயமா அதுக்கு மேல என்ன வேணும். 12th January 2019, I cannot forget that date. मतलब மகாபெரிவாலே கூப்பிட்டு அது நாங்க போனோம் அங்க. we were very shocked. இது மாதிரி நான் கேஷுவலா அவகிட்ட சொன்னேன், இது மாதிரி எனக்கு போயிட்டு வரணும், நான் தர்ஷனத்துக்காக போயிட்டு வருவேன்னு. he made sure that நம்ம மிருதங்கத்தை தூக்கி நாங்க வாசிக்க போயிட்டு வரணும் அப்படின்னு. சோ அங்க பாலபெரிவா இருந்தார். பாலபெரிவா வந்து எங்களை பார்த்தார், யங் மியூசிஷியன்ஸா இருக்கா, டைரக்டா கீழே உட்காந்து பாட வேண்டாம், ஸ்டேஜ்லயே மேல ஏறி பாட சொன்னா. ஒரு 2 மணி நேரம் கச்சேரி. அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி, that is the biggest thing which I will cherish in my life. சபால வாசிக்கிறது எல்லாம் பெரிய விஷயம் தான், பட் மகாபெரியவாலே கூப்பிட்டா மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருந்தது. So I'll never forget this particular moment in my Margai Motsam life. And as regards to the Kunnur question which you asked, Kunnur is the Agraharam in which generation after generation, by God's grace, a lot of families combine together. Mainly எங்களோட அப்பா like ancestors have been doing it. Rukmini Kalyana Mahotsamnu ஒன்னு பண்றா. So that has been going on for more than 200 years so far. So it's a big achievement in that sense. 200 years? Yeah, more than 200 years. So that's the track, that's the record which we have till now. So it may be much more than that. So அது ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட்ல இருந்து ஒரு சின்ன அந்த குன்னூர் மகோத்சவத்துல இருந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் எங்களுக்கு எங்க ஒரு ஆடியன்ஸ்க்காக கொஞ்சம் ப்ளே பண்ண முடியுமா?
பிரமாதம். ஏன்னா அந்த 200 வருஷமா அந்த கிருஷ்ணருக்கு பஜனை நடக்குது. நானும் குன்னூர்ல ஆக்சுவலா நீங்க வந்து கூகுள் சர்ச் பண்ணாலே அதை பத்தி நிறைய வருது. அதுல எல்லாம் வந்து இவ்வளவு தூரம் பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு பெருமை, ஒரு நிச்சயமா ஒரு பெருமையான விஷயம். பிளஸ் வந்து நம்ம ஆத்மார்த்தமா செய்யறதுனாலதான் இத்தனை வருஷமா நடக்கிறதுன்னு சொல்லலாம். அப்படிங்கும்போது அதே மாதிரி அங்க பக்கத்துல அப்படியே அங்கேயிருந்து கேரளா போனோம்னு வச்சுங்களேன், நீங்க வந்து ஐயப்பன் இது கூட அடிக்கடி போறதா, உங்க அப்பா வந்து ஐயப்பன் தீவிரமான ஐயப்பன் பக்தர், அந்த மாதிரி நிறைய வந்து இது இருக்குங்கிறதுனால அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பிளஸ் வந்து ஐ ஆல்சோ ஹர்ட் யூ ட்ரைட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் தவில். ஏன்னா மிருதங்கத்தோட பெரிய அண்ணன் அப்படி பெரிய அது இது வந்து உங்க விதத்துல சொல்றீங்களோ இல்லையோ, நாங்க வெளியில இருந்து சொல்லும் போது பெரிய அண்ணன் மாதிரி இருப்பான். அப்படி அவ்வளவு ஒரு ஆஜானுபாவா அந்த வந்து தவில் வாசிக்கிறதுங்கிறது ஒரு பெருமை தான். அது கூட நீங்க ஏதோ ட்ரை பண்ணதா கேள்விப்பட்டேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், ஐயப்பன் பத்தியும் அதை பத்தி. So Ayyappan journey has been very much old. I'm 27 now, but நானே by God's grace ஒரு 15 years போயிட்டு இருக்கேன் சபரிமலையில. பகவான் கூப்பிடுறாரு. And father has been going more than 20 years or no so with them. So ஒரு family connection with respect to spirituality இருக்கு, especially சபரிமலை டெஃபினட்டாவே இருக்கு. So as you may be aware, மிருதங்கம் வந்து ஒரு instrument. The advantage of learning மிருதங்கம் is that once you know this particular instrument, you can easily adapt to other instruments as well. So மிருதங்கம் கொஞ்சம் வருஷம் கத்துட்டு நிறைய பேர் கட்டம்க்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணுவா, ட்ரம்ஸ்க்கு போவா, கஞ்சீரா. ஸோ சிமிலர் திங் எருமேலின்னு நம்ம பேட்டத்தொல்லின்னு ஒரு இடம் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்க வந்து நம்ம பாபர் சன்னிதானத்து பக்கத்துல, அதுக்கப்புறம் அந்த ஐ திங்க் தி பிகின் தட் என்டையர் யாத்ரா. ஸோ அங்க ஒரு ஃபெஸ்டிவிட்டி ஐயப்பனோட செலிப்ரேட் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு ஒரு பிலீஃப் இருக்கு அங்க, ஹிஸ் விக்டரி. ஸோ in that sense அங்க அவ லோக்கலா வாசிக்கிறவ இருக்கா. That's not exactly Tamil. It's close to Tamil, but it's not exactly Tamil. So they have that Kerala instrument. So அவர் நல்லா எதுக்கு வாசிச்சிருந்தார். எனக்கு மலையாளம் அவ்வளவு சரியா தெரியாது. சேட்டா சேட்டா அவர் வாசி முடிச்சதுக்கு சேட்டா சேட்டா நான் கொஞ்சம் வாசிக்கிறேன் அப்படின்னு என்னோட தெரிஞ்ச மலையாளம்ல. அதுக்கப்புறம் he was like kind enough, he was like அரே so that was the thing which became very famous after that. People were like literally நான் என்னமோ ஒரு நாள் ஃபுல்லா பப்ளிக் வாசிச்சிருந்த மாதிரி, ரோட்ல நின்று வாசிச்சிருந்த மாதிரி people imagined, because it was not the entire video, but I was very happy that at least I could take part in that. So அது ஐயப்பனோட அருள் தான், வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுல ஐயப்பனை தெரியாதவங்க, அதுவும் அந்த கார்த்திகை மாசம் வந்துட்டாலே அந்த ஐயப்பன் ஃபீவர்னே சொல்லுவோம். அவ்வளவு தூரம் இருக்கிறதுனால அதனாலதான் அதை வந்து மக்களுக்கு தெரிய வைக்கணுங்கிறதுக்காக. சோ வந்து நம்ம வந்து இன்னும் நிறைய பேசணும். அதுல வந்து உங்க வந்து again I'm going to now switch gears. You are not just talking about humans, I believe. Of course you are a doctor. So since you are a doctor, you understand multiple things. Just as like, I can again speak from my engineering perspective. Engineer ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னா உடனே வந்து ஒயரை ரிப்பேர் பண்ணுவானா? இல்ல, நாங்க வந்து தெர்மோடைனமிக் படிப்போம், ஃப்ளோ அனாலிசிஸ் பண்ணணும், மேக்ஸ் பண்ணணும், இடி பண்ணணும், அப்புறம் தான் வந்து எலக்ட்ரிக்கல் பண்ணணும், எலக்ட்ரானிக்ஸ் பண்ணணும். இப்போ ஐம் இன்டு சிப் டிசைன் அந்த மாதிரி பண்ணணுங்கிற. அதே மாதிரி உங்களுக்கு நீங்க வந்து ஒரு டாக்டர், ஒரு மனிதர்களுக்கு பாக்குற மாதிரி, அதே மாதிரி இசையை நீங்க வந்து எல்லாருக்கும் எடுத்துன்னு போற மாதிரி, வாட் ஐ ஹர்ட் இஸ் நீங்க வந்து பியாண்ட் ஹியூமன்ஸ் அதை வந்து ஏதோ ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி கேள்விப்பட்ட. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். Yeah, so this video which you're talking of is the one which became famous. I have a pet dog. பேரு ஸ்கந்தான்னு பேரு. ஸோ பேரே நல்லா வைப்ரண்டா இருக்கும். So I had to, for this interview itself, I had to pack him in the room. He was very upset with me, but nevertheless, he is a blessing which we have had in our lives since the past 8 years. So dog loves எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், like presence of a dog. டாக்னு கூட சொல்ல மாட்டோம், ஃபேமிலி மெம்பர்னு தான் சொல்லுவோம். So he has been, நாய்னு சொன்னா கோச்சுப்பா. So he has been acclimatized to Carnatic music and Mridangam so much. ஒரு பிறந்ததுல இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். He came to Mumbai when he was 45 days old. He came alone in a flight from Bangalore to Mumbai. So he has been listening to my music, not my music necessarily, but the music at my home throughout his lifetime. So I had posted a video in my channel. My channel is Medicinal Mridangist. So there's a famous video, Skanda playing, listening to Mridangam. So I put across how he responds to music. As soon as I finish my practice, he comes to know what is going on. It's a 4-minute video. I would like request all the pet lovers and animal lovers to watch that video, perhaps. And yeah, that highlights his love towards music and towards us as well.
Very good. Again, this says that the music really, transcends across genres, across, people, not only people now, across even, other parts of our, the entire ecosystem அப்படிங்கும்போது நிச்சயமா அது வந்து அது எல்லாரும் பார்க்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். நானும் நிறைய தடவை பார்த்திருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ரிசர்ச்சே பண்ணலாம், இல்ல ஒரு பிஹெச்டியே பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து மெடிக்கல் இதுல வந்து பல விஷயங்கள் நமக்கு தெரியாதது இருக்கும். அது மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து நீங்க சொல்றதை நினைச்சா எனக்கு என்ன டக்குன்னு ஞாபகம் வந்துன்னா, நாரதரோட இது கேட்டுதான் வந்து பிரகலாதன் வந்து எப்படி வந்து ஹிரண்யகசிப்புக்கு பிரகலாதன் பிறந்தான் அப்படின்னு கேள்வி கேட்டேன்னா, ஏன்னா ஹிரண்யகசிப்பு ஒரு அசுரன், அவனுக்கு போய் ஒரு பிரகலாதன் மாதிரி ஒரு ஒரு ஞான பழமா எப்படி ஒரு குழந்தை பிறக்க முடியும்னா, அது காரணம் வந்து அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம், அந்த நாராயணா நாராயணான்னு அந்த ஒரு மியூசிக்கை கேட்டுதான் அந்த குழந்தையே கருவிலேயே மாறித்து அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, ஒரு வந்து மியூசிக்கை கேட்டு ஒரு அகைன் டோன்ட் டேக் மீ ராங், பட் ஒரு நாய் அப்படின்னு தமிழ்ல சொன்னா வந்து கேவலம் கிடையாது. அந்த ஒரு நாய் கூட போய் சேருங்கிறது வந்து ஒரு ப்ரூஃப், ஒரு ஸ்டாண்டிங் ப்ரூஃபா யூ ஹேவ் இட். ஐ திங்க் இட்ஸ் an amazing thing, and of course probably the more the credit should go to Skanda than you and me. I'm just talking about it, but I would definitely would say Skanda probably takes all the credit. I wish we can have him here. Of course he will create a ruckus. He will want to be the main guy than any of us. So let's continue. So very good. So in the contextல ரொம்ப நல்லா வந்து இது வந்து ஒரு பெருமையான விஷயமா தான் நான் பாக்குறேன். இதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், சந்தோஷம். சோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து நிறைய விஷயங்களை பேசினோம். ஒரு விஷயம் வந்து இப்ப இன்னைக்கு தேதிக்கு நான் இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போதே முதல்ல 3 விஷயங்கள் சொன்னேன். ஒன்னு வந்து இந்த சைனா, இது கரோனா, தென் ஆல்சோ அபவுட் தட் சுஷாந்த் சிங் ராஜ்புத் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் பாலிவுட் ஆக்டர் வந்து டிப்ரெஷன்ல வந்து தன் வாழ்க்கையை he finished himself off அப்படின்னு கேள்விப்படுறோம். அது என்ன எதுங்கிறத நம்ம we don't have to get into the merits and demerits of that whole thing, but as a fellow, by the way, I'm not a big fan of any of these stars, be it any cons of any, even Rajinikanth, anyone you take, the Tamil, Hindi, Kannada, Malayalam, எதை எடுத்துட்டாலும் இருந்தாலும் as a fellow human being we all feel it's bad. ரொம்ப 35 வருஷம் 37 வருஷமோ நம்ம தான் அந்த மாதிரி. Now I want you to kind of talk about from various angles, since you're a doctor. I'm not saying you're a psychiatrist yet, maybe you will specialize it into it, but I believe since you're a motivational speaker, because motivational speaker அப்படிங்கும்போது என்னப்பா எனக்கு இந்த மாதிரி ஆறதே, கண்ணு தெரிய மாட்டேங்குது, இப்ப நான் கூட தான் கண்ணாடி போடுறேன், அதனால அது ஒரு பெரிய விஷயமா இல்லையே. சில பேருக்கு வந்து காது கேட்காம இருக்கும், சில பேருக்கு கை சுனதா இருக்கும், கால் இதா இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் சில பேர் இருக்கத்தான் செய்யும். இதுக்காக போய் நம்ம வந்து வாழ்க்கையை, கடவுள் கொடுத்த வாழ்க்கை என்னைக்கு போகுமோ போகும், அதை போய் நம்மளா எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்லாம் வந்து பேசுறோம். இருந்தாலும் வந்து ஒரு டாக்டரா, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா பிளஸ் மியூசிஷியனா, say a few words so that I want everyone who is listening to this, who will watch it in the future also, to feel very positive, vibrant. மிருதங்கம்னாலே வைப்ரண்ட் தான். அந்த மிருதங்கம் ஆர்டிஸ்டா வந்து மக்களுக்கு அந்த டிப்ரெஷன்ங்கிறதே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது உங்களோட அபிப்பிராயம் என்ன, உங்களோட ஆலோசனை சொல்லுங்க. Yeah, definitely. This is something which I was very close to my heart, because as you may be aware, I told you just yesterday off the record that psychiatry is the field of my choice. So I'm kind of psychology, psychiatry, those are fields which are very close to my heart. And when you come to terms with the news like Sushant Singh Rajput or the Kellyput Rappel, first of all, may God bless his soul with the peace which it needs, and may his family also gain the strength. But what I'm trying to say right now is that mental health in our country is very much underestimated. The significance of mental health oda concept in our country la vandu kadiyadu. That is very saddening. Matlab I ungalku or statistics kudukanuna, according to the WHO at least 2004 2010 and the vakla, depression was just maybe third or fourth, but it is estimated by the year of 2030 depression will be the leading cause of global burden of diseases. Number 1 agapodu, not hypertension, not diabetes. So that is the enemy which we are looking at right now. So there are many things to this, and the biggest taboo which I face in India, unfortunately, is that mental health for pora psychiatrist kita porana, they don't look at minor aspects. They're like paithiyam irkum, edada idarkum. They get on to name callings and other things like that. They judge people immediately. Sushant Singh Rajput it's very sad, but again we cannot judge or we cannot see his situation, what would have happened or what. But the message which at least we can drive home to other people as well is that depression or mental health is a reality. We should probably face it right now,
Because if we run away from it, then I don't think we are helping anyone. So my advice or my suggestion, my humble opinion to youngsters is that, see, depression is a thing which is not very much humiliating. It's not embarrassing in the sense மனுஷனுக்கு ஃபீவர் வருதுன்னா டாக்டர் கிட்ட போறது இல்லையா, அதே மாதிரி டிப்ரெஷன் இல்ல ஏதாவது ஒரு சேட்னஸ் இல்ல ஏதாவது இருந்ததுன்னா either you talk to someone or you go to the particular specialist. So if you don't do those things, then you develop or you put yourself inside a hole. So அதனால என்ன ஆகுதுன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரெஷன்லயே நீங்க பாத்தீங்கன்னா all people who have depression don't commit suicide. The number is really less. But at the same time, people should know what their suicide when the one person would contemplate pandrana, they should at least imagine once what their parents or what their family will go through. அது நினைச்சாலே I think half of the thing will be solved at that. I've seen, எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃபேமிலி இருக்காரு, என் அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவர். ஸோ நான் பார்த்திருக்கேன் அந்த சஃபரிங்லாம். லைக் அது யாருக்குமே வரக்கூடாது அப்படி ஒரு இது. But again, the message which I would like to convey to parents and people who are associated with other people as well, I think ஒரு awareness இருக்கட்டுமே. ஒரு if you feel that someone is sad, or there is no harm in going to a psychiatrist, or there is no harm in going to a psychologist. This taboo has to be reduced, and I'll probably try everything in my part to spread this awareness, at least from my small side. And I think the faster people realize, because abroadல வந்து இது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. abroadல people are much aware in terms of their psychiatric evaluation and everything. இங்க வந்து டாக்டர் கிட்ட போனாலே ஏதோ இது அதுன்னு நினைக்கிறா. So that is my humble opinion. Perhaps people should look into their lives and not take drastic steps. Like the life வந்து நீங்க சொன்ன மாதிரி there are plenty of things which can be done in life even if there is a major setback. So probably this is the point which I would like to submit. I think that's a very professional advice from a doctor. Also, I would also add, if I were to take the liberty, நீங்க பண்ற மாதிரி ஒரு பெட் வளர்க்கலாம். For example, you can divert your energy or depression towards other things, right? So நீங்க வந்து ஒரு பெட்டா இருக்கலாம். இல்ல, of course, I would, in my personal capacity, I would also add, I probably would also expect you to, kind of augment to it, is please listen to music at least 1 hour every day. That itself will boost both your immune system, your motivation. It does amazing things. நம்ம காலம்புற எழுந்தோடனே அந்த சுப்பிரபாதத்தோட ஒரு நாள் ஆரம்பிச்சு பாருங்களேன், அது மாதிரி ஒரு பிரமாதமா ஒரு இருக்கிறது வந்து வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ராத்திரி தூங்கும் போதோ இல்ல சாயந்தரம் ஆனா அந்த இது கந்தசஷ்டி கவசம் போடுறதா, தமிழ் வீட்டுல நிறைய பேர் வீட்டுல பாத்துருப்பீங்க, கந்தசஷ்டி கவசம் பாடாத ஒரு வீடே இருக்காது. சாயந்தரத்துல ஒரு 6 மணி ஆச்சுன்னா அந்த விளக்கேத்துற நேரத்துல கந்தசஷ்டி கவசம். அந்த மாதிரி மியூசிக் பல ஃபார்ம்ல இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒண்ணு பிடிக்கலாம், இன்னொருத்தருக்கு ஐயப்பன் பாட்டு பிடிக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து கோவிந்தா பிடிக்கலாம். என்ன பிடிக்கிறதோ அதை பாருங்க. இல்ல வேற மதத்தினரா இருந்தாலும் அவங்களுக்குன்னு பாடல்கள் இருக்கு. இந்த மியூசிக்ங்கிறது இட் transfers everything and it travels across the religions, across the people, and now you also proved that it even travels to other animals, right? So that's a fantastic thing. So உங்க வந்து நிச்சயமா வந்து நிறைய மேன்மேலும் நீங்க நன்ன வந்து வளரணும்னு ஒரு வாழ்த்துக்களோட இந்த ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ முடிச்சுக்க ஆசைப்படுறேன். உங்களோட வந்து இன்னொரு கிளிப்பிங்கோட இதை வந்து நிறைவு செய்யணும்னு நான் என்னோட ஒரு பர்சனல் ஒரு இன்ட்ரெஸ்ட். அதாவது எனக்கு வந்து எகைன் நம்ம வந்து மங்களம் பாடுறோம் அப்படிங்கிற ஒரு கர்நாடிக் சங்கீதத்துல இதுல வந்து இதுல அந்த மாதிரி வந்து மிருதங்கத்துல எப்படிங்கிறத டியர் டவுன், நாங்க வந்து இன்ஜினியரிங் கோட் லெவல்ல சொன்னோம்னா இட்ஸ் a tear down, right? You got to tear down using a kind of an end, right? So அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங், ஒரு சின்ன ஒரு தனி ஆவர்த்தனம் மாதிரி ஒண்ணு எங்க ஒரு ஆடியன்ஸ்க்காக பாடுங்களேன். அதுக்கப்புறம் நம்ம இதை முடிப்போம். Definitely. And I would, before I particularly present this video, I would like to take this opportunity for inviting me for this interview, and it has been a pleasure sharing my experiences with everyone. So hope everyone like it, and we'll definitely meet most of the people in the near future as well, in person or at least through other means. Thank you.
பார்க்குறவங்க எல்லாருக்குமே வணக்கம். And it's been a pleasure talking to you. And thanks to Keshav and thanks to all other everyone else who have arranged this whole thing to happen. And we'll see you again. And as I started with 3 problems, all the 3 problems can be solved using both the counseling that the doctor just talked to us about, as well as being very motivated. He has his own challenges, but you see that he is very, very motivated to solve and then help others also overcome not only his own problems but also helps us. ஒரு உதாரண புருஷனா வாழணும்னு ஆசைப்படுறான் ஒரு சின்ன பையன் தான். அவனை எல்லாரும் நம்ம வந்து வாழ்த்துவோம். நிச்சயமா வந்து நன்னா உலகம் வந்து கரோனால இருந்து வெளில வந்துரும், எல்லா விஷயங்களும் சரியா போயிடும், நம்ம எல்லாரும் நம்பிக்கையோட வாழ்வோம். சந்தோஷம். மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி, இஷிதா மீடியா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நன்றி. நன்றி.